வணக்கம். தமிழால் என்ன முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழ் பாட்டு இதனால் என்ன லாபம் அப்படின்லாம். கோயிலில் கூட தமிழில் பாடின ஆழ்வார்கள் ஒரு பக்கம், நாயன்மார்கள் ஒரு பக்கம், எல்லாம் கடவுளோட போய் தமிழில் தானங்க பாடி பேசியிருக்கிறாங்க. இப்படி பாடுதான் கடவுள் வந்துருவாரா? ஒரு கேள்வி கேட்குறோம். வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. 12 ஆழ்வார்களில் ஒருவர் யாருன்னு கேட்டால் திருமழிசை ஆழ்வார். திருமழிசைங்கிறது இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது. சென்னைக்கு பக்கத்தில், திருவள்ளூருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனால் காஞ்சிபுரம் வந்துடும். அவர் என்ன பண்ணுறாரு, காஞ்சிபுரத்தில் போய் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சீடர் இருக்கார். அவர் பேர் கணிகண்ணன். அந்த சீடனை ஒரு நாள் அழைச்சி அவன் நல்லா பாடுவார்னு, அவரும் நல்ல புலவர்னால காஞ்சியை ஆண்டு கொண்டிருந்த பல்லவராயன் என்ற மன்னன் அந்த கணிகண்ணனை அழைத்து என்ன பாடுனார். அவர் சொன்னார், இல்லை நான் மனிதர்களை பாடுறதில்லை அப்படின்னார். அப்போ உங்கள் ஆசிரியர் இருக்கார்ல திருமழிசை ஆழ்வார், அவரை பாட சொல்லு. நானாவது சில நேரங்களில் பாடிடுவேன். ஆனால் என்னுடைய குருநாதர் நரர்களை பாட மாட்டார், மனிதர்களை பாட மாட்டார், இறைவனை மட்டும்தான் பாடுவார். கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. ஏன் ஆட்சியில் இருந்துக்கிட்டு பாடுனா பாட மாட்டியா? எத்தனை புலவர்கள் பாடி பொருள் வாங்கி போகிறாங்க தெரியுதா? நீ முதல்ல இந்த ஊரை விட்டு போ போ அப்படின்ட்டாப்புல. நாடு கடத்துற மாதிரி ஊர் கடத்தி விட்டார். சோர்வா வந்தான். திருமழிசை ஆழ்வார் கேட்டார், என்னப்பா? இல்லை, என்னை ஊரை விட்டு போக சொல்கிறான் மன்னன். வாங்க போவோம். நானும் வர்றேன், வா போவோம். அப்போ அங்கே இருக்க பெருமாளை பார்த்து திருமழிசை ஆழ்வார் சொன்னாராம், என் சீடம் போகிறான், நான் போகிறேன். பெருமாளே, நீ எதுக்கு இங்கே படுத்துருக்க? நீ பெறப்பட்டு போவோம். அறியா இல்லையா? பாருங்களேன் எப்படின்னு. கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். கிடந்த கோலத்தில் இருந்த எம்பெருமான் போகிறப்ப சும்மா அங்கே போய் படுக்க இடம் இல்லாமல் போயிரும்ல, அதனால் உன் பாயையும் சுருட்டிக்கணுன்னே அந்த ஆதிசேஷன் ஆகிய அந்த படுக்கையும் சுருட்டிக்கிட்டு பெருமாள் பின்னாடி போயிட்டாரான். மறுநாள் காலையில் பல்லவராயன் கோயிலுக்கு வந்தால் கோயிலில் சாமியை காணோம். பயந்து போடான். நகரத்தில் கடவுள் இல்லைன்னா, கோயிலுக்குள்ளே சாமி இல்லைன்னா ஊர் பொலிவிழந்து போச்சு. பயந்துட்டாங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணா, அவங்களாம் எங்கேன்னு கேட்டான். அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு. அவன் ஓடினான், அந்த ஊருக்கு ஓடினான். அந்த ஊர் பேர் என்ன தெரியுங்களா? ஒரு நாள் இருக்கை, ஓரிக்கைன்னு பேர். நான் அந்த ஊருக்கு போயிருக்கேங்க. ஓரிக்கைன்னு ஒரு ஊர், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில். அங்கே போனால் இதுங்க பெருமாள் படுத்திருக்காரு, இவங்ககிட்ட உட்காந்துருக்காங்க. இவன் போன உடனே என்ன பண்ணான் தெரியுமா? பெருமாள் காலில் விழுந்தாரு. பெருமாளே, நீங்கள் காஞ்சிபுரத்தை வந்து விட்டுட்டா எது என்ன, வாங்க. அவர் சொல்கிறார், நான் வரணும்னா திருமழிசை ஆழ்வார் காமிச்சு அவர் வரணும். அவர் காலில் விழுந்தான். நான் வரணும்னா என் சீடன் கணிகண்ணன் வரணும். அவன் காலிலே விழுந்தான் மன்னன். விழுந்துட்டு எல்லோரும் வாங்க, இப்போ மன்னா நீ வர்றோம். மன்னன் கிளம்புனான். இவர் திரும்பி பெருமாளை பார்த்து, சரி நாங்கள் கிளம்பிட்டோம், நீ ஏன் இங்கே படுத்துருக்க, வா போவோம் திரும்பி பழைய இடத்துக்க. கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், அங்கே படுத்துக்கோ. துணி உடனே சென்னா புலவன் யான் போக்கொழிந்தேன், நீ முந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள், அங்கே படுத்துக்கோ வா. முதல்ல சுருட்டி கொள்ளினாரு, இப்போ விரித்து கொள்ளினாரு. அதே போல் பெருமாள் திரும்ப அங்கே படுத்தாரான் காஞ்சிபுரத்தில். இது கதையோ கதை இல்லையோ எதை பற்றியும் கவலை இல்லைங்க. எவ்வளோ அழகான ஒரு தமிழ் பாட்டு. இப்படி இதெல்லாம் செஞ்சாரா பெருமாள் அப்படின்னா செஞ்சாருங்க. அதனால தான் அவருக்கு என்ன பேர் தெரியுமா தமிழில்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர். வடமொழியில் யதோத்காரி. கடவுளை இப்போ தமிழ் பாடி வர வைக்க முடியுமா? தமிழ் பாட்டு மூலமாக எதையும் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த பாட்டை எடுத்து சொல்லுங்கள். தமிழால் எதுவும் முடியும். இதுதான் உண்மை. கடவுளுடைய அந்த அருளுக்கு பாத்தியப்பட்டவர்களால் தமிழ் பாடல்கள் மூலம், தமிழிசை மூலமாக இறைவனையே ஈர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் சிவபெருமான் கூட சுந்தரா சொற்றமிழால் எம்மை பாடுகன்னு சொல்லி தமிழ் பாட்டு பாட சொல்லி கேட்டுக்கிறார். எனவே இறைவனையே ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய ஒரு வல்லமை நம் மொழிக்கு உண்டு. தமிழ் மொழி அத்தனை பழமையும் பெருமையும் உடையது. அது கடவுளையே கவரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம்,
ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.